நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லப்போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க வெளியே போறதுக்கு ஓகே சொல்லிட்டீங்கல்ல. பாவம் அண்ணனும் எவ்வளவு நேரமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. வெளியே போகணும், ஜாலியா இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாரு. உண்மை சொல்லட்டுமா, வெளியே போனாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்லனா பாவம் நீங்க எப்பவுமே சோகமா தான் இருப்பீங்க. பாவம் கார்த்திக் அண்ணா, நீங்க இப்படி இருக்கிறதுனால அவராலையும் வெளியே போகவே முடியல. ஆனா நீங்க பாருங்களேன், இன்னைக்கு அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாரு. அண்ணே, நீங்க அவரோட மனைவி. உங்களால எப்படி அவர் சந்தோஷமா வச்சுக்க முடியும்ன்றத மட்டும் பாருங்க. மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை மறைச்சுக்கங்க அண்ணி. உண்மை சொல்லட்டுமா, உங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் உங்களோட வேதனை. ஆனா அந்த வேதனை நம்மளோடது. இதை நீங்க யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாது அண்ணி. நம்மளோட நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அதை யார்கிட்டயும் வெளியே சொல்லவே கூடாது. நான் இதுக்கு இப்ப தேவையில்லாத விஷயம் பேசுறேனே தெரியல. உண்மையை சொல்லட்டுமா அண்ணி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செட் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணி நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா ஸ்கிப்பிங் பண்ணிருக்கீங்க. கடவுளே, அக்கா உங்களால நான் ரொம்ப கலைச்சு போயிட்டேன். என்னால மூச்சு கூட விட முடியல. உண்மைதாமா? நாட் டன் ஆர்ஜி. இவ்வளவு சீக்கிரமா கலைச்சு போனா எப்படி? ஓ மை காட். நீங்க எல்லாரும் நாளையில இருந்து 20 டைம்ஸ் இதே மாதிரி ஜம்ப் பண்ணணும். யா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா தினமும் டெய்லி பண்ணணும். பெரியம்மா, இன்னைக்கு உண்மையிலேயே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்க ரொம்ப கிரேட். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைக்கா, மறுபடியும் நீங்க சின்ன வயசை ஞாபகப்படுத்திட்டீங்க. சரி சொல்லு அர்ச்சனா, நாம இப்ப எங்க போலாம்? முதல்ல ஏதாவது சாப்பிடலாமா? ஐ மீன் ஏதாவது லைட்டா, அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்க்க போலாம். அர்ச்சனா, கொஞ்சம் என்ன பாரு. தேங்க்ஸ் அர்ச்சனா, எனக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு. உண்மையை சொல்றேன், ரொம்ப ஆசையா இருந்தது. நாம 2 பேரும் சேர்ந்து வெளியில போலான்னு நினைச்சேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல நாம 2 பேரும் சேர்ந்து வெளியில போய். அது மட்டும் இல்ல, நீ சைனீஸ் சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆகுது. லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு லாங் டிரைவுக்கு போலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங் டிரைவ் போனோமே? அப்ப ஆர்ஜி என்ன தெரியுமா சொன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை மயக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னான். இன்னைக்கு நாம ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்டிங் வந்திருக்கோம். நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன? உன்னோட ஸ்மைல் மட்டும் கிடைக்கல. நான் வந்ததே அதுக்காக தான். ப்ளீஸ், ஒரே ஒரு சின்ன ஸ்மைல். ஸ்மைல். நீங்க இருக்கீங்களே கார்த்திக். வாட் a lovely smile. சிரிக்கும் போது என் வைஃப் ரொம்ப அழகா இருப்பா. இந்த சிரிப்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வா அர்ச்சனா, நீ எதுவும் சாப்பிடல? பாப்கார்ன் வாங்கிக்கலாமா? வா அர்ச்சனா, வா. அர்ச்சனா, எங்க போற? நில்ல அர்ச்சனா. என்ன என்னாச்சுமா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னடா செல்லம்? அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. அர்ச்சனா, ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி அடுத்தவங்க குழந்தையை தூக்க கூடாது. கார்த்திக், இங்க யாருமே இல்ல. அர்ச்சனா, அதனால தான் சொல்றேன் அர்ச்சனா, இது அடுத்தவங்களோட குழந்தை. யாரா தப்பா நினைச்சாங்க? என்ன கார்த்திக் பேசுறீங்க? பாவம் அழறம் பாருங்க. அழக்கூடாது அழக்கூடாதுமா. உங்க அம்மா எங்க இருக்காங்க? கூட என் குழந்தைய. அழாதடா கண்ணா. இது உங்க குழந்தையா? ஆக்சுவலா அழுதுட்டு இருந்தனால தான் இவங்க. சரி சரி போங்க, வாமா நம்ம காருக்கு போலாம். வா, அழாதடா செல்லம். பாத்தியா, அவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் ஏற்கனவே சொன்ன அடுத்தவங்களோட குழந்தைய தூக்காதன்னு. சாரி கார்த்திக், குழந்தை அழுதுட்டு இருந்தானா அதான் வந்து தூக்கிட்டேன். அர்ச்சனா, நீ அர்ச்சனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களோட குழந்தைய இந்த மாதிரி தூக்காத. சரி வா. கார்த்திக் வேண்டாம், விடுங்க. என்னாச்சு? எனக்கு படம் பார்க்கணும்னு தோணவே இல்ல. ஏன் திடீர்னு என்னாச்சு உனக்கு?
நான் உன் மேல கோவப்பட்டதுனால இப்படி சொல்றியா? அர்ச்சனா, அந்த குழந்தையோட அம்மா அப்பா நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்க ஐயோ தெரியுமா? கார்த்திக், நான் அதனால சொல்லல. எனக்கு முதல்ல இருந்தே மூடு இல்ல. எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமோ? இந்த இடத்த பாருங்க, இங்க ரொம்ப crowded-ஆ இருக்கு. உள்ளேயும் இதே மாதிரி கூட்டமாவும் சத்தமாவும் இருக்கும். நீங்க ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆனா அர்ச்சனா, நம்ம தான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, டிக்கெட்டும் வாங்கியாச்சு, படம் பார்த்துட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம். சாரி கார்த்திக், நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. நீங்க சொல்ற பேச்சு கேட்டு நான் வந்தேனாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு? என்னால மூவியை என்ஜாய் கூட பண்ண முடியாது. அப்படின்னா நம்மளோட ஃபுல் பிளான கேன்சலா? மூவி, டிரைவ், லஞ்ச்? அப்ப சரி, உன்னோட ஆசை இதுதான்னா அப்படியே செய்யலாம். தேங்க்ஸ் கார்த்திக். இது நல்ல வெயிட்டா இருக்கு. அப்படியா? ம். அவங்க 2 பேரும் படம் பார்க்க போனது நல்லதுதான். கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. அட, அதுக்குள்ள ஏன் வந்துட்டீங்க? என்னாச்சு? அம்மா, அது வந்து எனக்கு படம் பார்க்கணும்னு தோணல, அதனால தான் வந்துட்டோம். அம்மா, அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன்ல, நான் போய் ரவையை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், மாணிக்க அதெல்லாம் பார்த்து பாரு. அர்ச்சனா, நீ போய் கார்த்திக்கு குடிக்க ஏதாவது கொடு. சரி. அண்ணன் முகத்தை பார்த்தா ரொம்ப கோவமா இருக்காரு போல இருக்கு. அன்னைக்கு படம் பார்க்குற மூடே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்ப வந்துட்டாங்க போல இருக்கு. பாவம் அண்ணன். அண்ணி சந்தோஷமா வச்சுக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அண்ணியால அவங்க வேதனையை மறக்கவே முடியல போல இருக்கு. என் பொண்ணு பிந்துவா இருந்திருந்தா சந்தோஷமா படம் பார்த்துட்டு வந்திருப்பா. இவளுக்கு சினிமா பார்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தண்ணி வேணுமா? வேண்டாம், எனக்கு தாகம் இல்லை. கார்த்திக், என்னால இன்னைக்கு நீங்க போட்ட பிளான்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏன்னே தெரியல, இன்னைக்கு எனக்கு படம் பார்க்கணும்னே தோணல. இட்ஸ் ஓகே அர்ச்சனா, சொல்ல போனா எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. கார்த்திக், ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அர்ச்சனா, நம்ம லைஃப்ல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதை நினைச்சு எல்லாருமே வேதனை பட்டுட்டாங்க. எல்லாரை விட அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான் அர்ச்சனா. ஆனா அதெல்லாம் நீ மறந்தே ஆகணும். அதுல இருந்து நீ மீண்டு வரணும். நடந்த சம்பவத்தை மறக்க முயற்சி பண்ண. கார்த்திக், நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ முயற்சி பண்ணிட்டே இருக்க போற? நீ பாவம் வேதனையில இருக்க. உன்னை அந்த வேதனையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான் நான் இதெல்லாம் செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்த பாக்குறேன். ஒரு சில நேரம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வரேன், ஒரு சில நேரம் உன்னை டிரைவுக்கு கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு உன்னை சினிமாக்கும் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணேன். ஆனா எப்பவுமே நீ உனக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்யணும்னு நினைப்பேன். இப்ப நீங்க என் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? என்னால நீங்க நிறைய இழந்ததா ஃபீல் பண்றீங்கல்ல? உங்களால டிரைவ்க்கு போக முடியல, வெளியில லஞ்ச் சாப்பிட முடியல, ஃபிலிம் பார்க்கறதும் கேன்சல் ஆயிடுச்சுல்ல? அதெல்லாம் இல்ல. ஆமா கார்த்திக், எப்போ நான் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 நிமிஷத்துல நான் நார்மல் ஆயிடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா அது எப்படி முடியும்? நீங்க நான் படுற வேதனை என்னன்னு புரிஞ்சுட்டு இருந்தா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஒரு தாய் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்ல இருக்கிறவங்களோட பயம் என்னன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு தோணுது. இங்க யாருக்குமே என்னால சந்தோஷம் கொடுக்க முடியல. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நான் படுற வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியாது. அர்ச்சனா, எனக்கு எல்லாம் புரியுது அர்ச்சனா. உங்களுக்கு புரியாது கார்த்திக், உங்களுக்கு எதுவுமே புரியாது.
உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதுன்னா ஒரு சின்ன பிளான் கேன்சல் ஆனதுக்காக என் மேல இப்படி கோவப்பட்டிருக்க மாட்டீங்க. எப்பெல்லாம் எனக்கு உங்களோட உதவி அதிகமா தேவைப்படுதோ, என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேனோ, அப்பெல்லாம் நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் நினைப்பீங்க. அர்ச்சனா, இதெல்லாம் நான் உனக்காக தான் செய்யறேன். இதெல்லாம் நீங்க யாருக்காக செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன நீ என்ன சொல்ல வர? அர்ச்சனா, நீ என்ன சொல்ல வர? இதெல்லாம் நான் யாருக்காக செய்யறேன்னு சொல்ற? எனக்காக சொல்றியா? எனக்காக நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றியா? என்னை பத்தி நீ எப்படி இப்படி யோசிச்ச அர்ச்சனா? நான் உண்மையிலேயே ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சமைக்கும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எப்பவும் உன் பக்கத்திலேயே இருக்கேன். இதெல்லாம் நான் செய்யறதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும்? இப்படி எல்லாம் இருக்கணும்னு உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் இருப்பீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் தான் செய்வீங்க. எனக்கு வேலை இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்க. எனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டீங்க. கார்த்திக், எனக்கு தோணும் போது ஒரு 2 நிமிஷம் உங்க பக்கத்துல இருக்கணும்னு தோணும் போது உங்ககிட்ட டைம் இருக்காது. நீங்க எப்பவும் உங்க சந்தோஷத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. அர்ச்சனா, என்ன அர்ச்சனா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ரொம்ப பெரிய வார்த்தையை சொல்லிட்டல. எனக்கு உன் மேல அக்கறையே இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு உன் மேல இஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறியா? உண்மை என்ன தெரியுமா அர்ச்சனா? இவ்வளவு நாளா நீ தான் எல்லாத்தையும் தப்பா நினைச்சிட்டு இருந்த. இல்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த இன்னைக்கு நீ சொல்லிருக்க மாட்டேன். நான் ஒண்ணும் உங்ககிட்ட இல்லாத விஷயத்த சொல்லல கார்த்திக். தேவையில்லாம எதையும் சொல்லல. எனக்கு நல்லா தெரியும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆனா என் மனசுல இருக்கிற கில்ட், என் மனசுல இருக்கிற வேதனையை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கவும் இல்ல, இனிமேல உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த குழந்தை பிறக்கணும்னு நீங்க நினைக்கவே இல்லை. என்ன சொன்ன அர்ச்சனா? எவ்வளவு சுலபமா இந்த வார்த்தையை சொல்லிட்டல. இந்த குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படவே இல்லையா? ஏன்னா நான் உன் முன்னாடி அழுததே இல்லல்ல. சொல்ல அர்ச்சனா, நான் உன் முன்னாடி தைரியத்தை இழக்கல. ஏன்னா நான் உனக்கு பக்க பலமா இருக்கணும்னு நினைச்சேன். அம்மா அப்பா எல்லாருக்கும் நான் தான் தைரியம் சொல்லணும். நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சேன். எப்படியாவது எல்லாத்தையுமே நார்மல் ஆக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ மட்டும் இதால எனக்கு கவலையே இல்லைன்னு நினைச்சிட்டல அர்ச்சனா. அப்ப நான் ரொம்ப தனிமையில இருந்தேன். யாருக்கு முன்னாடி போய் என்னால அழ முடியும்? என் வேதனையை யார் கூட என்னால ஷேர் பண்ண முடியும்? உன்கிட்ட எப்படி என்னால சொல்ல முடியும்? உனக்கு தைரியம் சொல்ல வேண்டியதே நான் தானே அர்ச்சனா. நான் உன்கிட்ட எப்பவும் எதுவுமே சொல்லல. அதுக்காக நீ என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டல. உன்னோட பிரெக்னன்சிக்கு முன்னாடி நான் பயந்தது உண்மைதான். ஒருவேளை குழந்தை பிறந்ததுன்னா நம்ம 2 பேரோட லைஃபும் மாறிடும் நினைச்சேன். அனுஜோட குழந்தைகளை பார்த்து நான் உன்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிருப்பேன். ஆனா இதெல்லாம் ஒரு நார்மல் பிஹேவியர் தானே. உனக்கு வேற அப்ப உடம்பு சரியில்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறது நார்மல் தானே. ஆனா நீ பிரெக்னன்ட் ஆயிட்டன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒண்ணு மாதிரியே நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். நான் இப்போ அப்பாவாக போறேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தைய இழந்தாச்சு. குழந்தைய இழந்த வேதனை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறியா அர்ச்சனா? நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியாத அர்ச்சனா? உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல போய் அம்மாவை பார்த்தேன். சரி வீடு, இனி உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல போறதில்ல. ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னா அப்படி ஒரு உறவு எனக்கு தேவையே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருந்து இந்த நிலைமையை சமாளிச்சு இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு 2 பேரும் எதிரெதிரா நின்னுட்டு இருக்கோம். நமக்கு நடுவுல இத்தனை கேள்விகள் வந்துருச்சு. யார் படுற வேதனை அதிகம்? யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க?
அர்ச்சனா, எப்பவும் நீ தானே சொல்லுவ சைலண்டா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவோன்னு. ஆனா இல்ல, இன்னைக்கு நீ என் மனசை ரொம்பவே காயப்படுத்தின அர்ச்சனா. என்னோட சுயநலத்துக்காக நான் உன்னை நார்மலா இருக்க சொல்றேன், உன்னை சந்தோஷமா இருக்க சொல்றேன்னு நினைச்சிட்டல்ல. எனக்கு குழந்தை வேண்டான்னு என்ன கேட்காம நீயே முடிவெடுத்துட்ட. அப்படின்னா இவ்வளவு நாளா நான் சந்தோஷமா இருக்க மாதிரி உன் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தேனா? என்னை பத்தி நீ இப்படி நினைச்சிட்டல அர்ச்சனா. உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீ என்ன புரிஞ்சுக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனாக்கு இந்த ஊர்கானா ரொம்ப பிடிக்கும். நானும் அக்காவும் அர்ச்சனாவை பாக்குறதுக்கு போறோம்ல, அப்ப இந்த ஊர்காவை எடுத்துட்டு போறோம். அர்ச்சனாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. தானோ இங்க வா அம்மா. இதுல மசாலா எல்லாம் கலந்து வை. சரிங்கம்மா. வந்தனாமா, மாங்காய் எடுத்துட்டு வா. சரி பாட்டி. இத நல்லா கலக்கணும். எல்லாத்தையும் போட்டுருங்க. சுகன்யா, அந்த சோம்பு எடுத்து போடு. ஐயோ, ராதிகா, நீங்க ஊறுகாய் எல்லாம் இப்படிதான் செய்வீங்களா? கிளவுஸ் ஆவது யூஸ் பண்ணலாம்ல? இல்ல பெரியம்மா, எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. மார்க்கெட்டுக்கு போய் ரெடிமேட் ஊறுகாய் வாங்கிக்க வேண்டியதானே? கடையில வாங்குற ஊறுகால நம்ம வீட்டு ருசி இருக்காதே. நல்ல கம்பெனி ஊறுகாய் வாங்கினா நல்ல ருசியா தான் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் கூட போட மாட்டாங்க. இந்தியால யாரும் டைமுக்கு வேல்யூ கொடுக்கறதே இல்ல. உங்களுக்கு தெரியுமா ஊறுகாய் செய்யறதுக்கு மொத்தம் எவ்வளவு நாள் ஆகும்னு? இந்த டைம் இருந்தா நீங்க வேற ஏதாவது வேலை செய்யலாம்ல. அக்கா, இப்ப நாங்க செய்யறது நல்ல வேலை தானே. வீட்டு வேலை செஞ்சு முடிச்சு நேரம் கிடைக்கும் போது நாங்க ஊறுகாய் செஞ்சு வைப்போம், அதை எடுத்து போடு. அப்பளம் செஞ்சு வைப்போம், வகை வகையான சட்னிங்க செஞ்சு வைப்போம். நேரம் கிடைக்கும் போது நாங்க வேற என்னதான் செய்ய முடியும்? எனக்கு மட்டும் ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்ப நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், படம் பாப்பேன், பாட்டு கேட்பேன், அப்புறம் நெட் சர்ஃபிங் பண்ணுவேன். ஆனா நீங்க என்னென்னமோ வேலை செய்யறீங்க. நான் என்ன செய்யறது? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. ராதிகா, நீ ஒண்ணு சொல்ல. அர்ச்சனா வீடு எங்க? நான் போய் அர்ச்சனாவை பாத்துட்டு வரேன். I like giving surprises. இல்ல, அது வேண்டாம்க்கா. இப்படி திடீர்னு அர்ச்சனா வீட்டுக்கு நீங்க போக வேண்டாம். ஓ, நான் ஒண்ணு பண்றேன். அவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன். வந்தனா, எனக்கு ஃபோன் போட்டு கொடுமா. சரிங்கம்மா, இது கொஞ்சம் பிடி. ஹலோ ஹலோ அர்ச்சனா, நீ எப்படி இருக்க? இப்போ உன்னோட ஹெல்த் ஓகே தானே? நான் நல்லதா இருக்கேன். அது வந்து நான் எதுக்காக இப்ப கால் பண்ணேன்னா, சுலோச்சனா பெரியம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க உன்னை மீட் பண்ணணுமா? ஏய், ஒரு நிமிஷம் இரு. நீயா அவங்க கிட்ட பேசு, சரியா? ஹாய் அர்ச்சனா. How are you my darling? வணக்கம் பெரியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்க பாரு, நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணி ஆகணும். I am just dying to see you. அது வந்து நீ வீட்ல தானே இருக்க? அப்போ நான் இன்னைக்கு வரவா? Is it okay with you? அக்கா, இன்னைக்கு வேண்டாம்க்கா, இன்னொரு நாளைக்கு போலாம். எனக்கும் இங்க ஊறுகாய் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நிறைய இருக்கு. அதனால நாம ஒண்ணு பண்ணலாம், நாம இன்னொரு நாளைக்கு போலாம். That's right. I like it. அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஓகே? அமெரிக்கால கூட இப்படிதான் செய்வோம். அர்ச்சனா, it's okay. நாங்க இன்னைக்கு வரல. சரியா? You take care. It was nice talking to you. சேம் ஹியர் பெரியம்மா. Bye my darling. Bye bye. பை. உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். போறதுக்கு முன்னாடி நிறைய சேல் கிடைச்சது. என் பொண்ணுக்காக நிறைய புடவைங்க எல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பாருங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? ஆமாங்க. சாந்தி, நாளைக்கு காலையில கிளம்ப எனக்கு டிக்கெட் புக் பண்ணிடுங்களேன். நீங்க நாளைக்கே கிளம்ப போறீங்களா? ஆமாங்க. இவளை கூட்டிட்டு போக மட்டும் மாப்பிள்ள வருவாரு. இவளை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. பிளேன்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. பப்ளு வர போறானா? அவன் எப்ப வரதா சொல்லிருக்கான்? இவளால அவர் கூட பேசவே முடியல. வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஃபோன் பண்ணாரே, நேத்து நைட்டு கூட பேசணுமே. இன்னைக்கோ நாளைக்கோ தெரிஞ்சிடும். நான் அதுக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். அர்ச்சனா, நீ வாங்க, நீ வந்து புடவெல்லாம் பாருங்க.
அண்ணி உங்களுக்கு உடம்பு நார்மலா தானே இருக்கு? ஆ, இல்ல நான் உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சேன். நீங்களும் அண்ணனும் படம் பார்க்க போனீங்கல்ல, திடீர்னு திரும்ப வந்துட்டீங்க. அதான் ஏதாவது. இல்ல இல்ல, நான் நல்லதா இருக்கேன். ரொம்ப நல்ல தண்ணி. அந்த ரூம் மூடியே இருந்ததுல, அதான் என்ன விஷயம்னு எனக்கு புரியவே இல்ல, அதான் கேட்டேன். இல்ல அது வந்து நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், அதான். ம். அர்ச்சனா உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையேம்மா? இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், அவ்வளவுதான். ஆமா நீ, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? நீங்க டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருங்க. ம்? ஆமா, அண்ணன் எங்க காணோம்? ஏன்? இல்ல, நம்ம லக்ஷ்மி இருக்கால, அவளுக்கு மோதிர சாம்பிள் கொண்டு வரேன்னாரு. எந்த மாதிரி ரிங் வேணும்னு இவ பார்த்து செலக்ட் பண்ணோம்ல, இவருக்கும் செலக்ட் பண்ணணும், அவ ஹஸ்பண்டுக்கும் செலக்ட் பண்ணோம்ல.